அடுத்த காரியம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இயேசு கிறிஸ்து என்னும் கண்மலையின் மேல் கட்டப்படும் வீடு. ஒரு வீடு கட்டுவதற்கு நம்மளுக்கு இந்த அஸ்திவாரம் ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. ஸோ நம்மளுடைய குடும்பங்கள்லையும் இதே கான்செப்ட் தான் பாருங்க. என்ன பண்ணுன்றதை நம்ம பார்க்க போறோம். பட் டேக் த டெசிஷன் டு பில்ட் யுவர் ஹவுஸ் ஆன் த ராக் ஹூ இஸ் கிரைஸ்ட். இப்போ கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா கண்மலையை நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் அஸ்திபாரம் போடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. மணல் மேலே அஸ்திபாரம் போடுறது மாதிரி கிடையாது. நம்ம கட்டப்படலைன்னா, நம்மளுடைய குடும்பங்கள் கட்டப்படலைன்னா அப்படின்னா நம்மளுடைய வீட்டின் மேல் மோதுவதற்கு பெரு வெள்ளமும் பெரும் காற்றும் இட் இஸ் வெயிட்டிங். இன்னைக்கு அது மோதினாலும் நாம் விழாமல் நம்மளுடைய குடும்பத்தை கட்டி அதை எழுப்பணும் அப்படின்னா, விழாமல் பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்படணும் பாருங்க. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீண்டுமாய் உங்கள் இடத்துல இந்த நேரத்தில் வர்றதுக்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த சில வாரங்களாக இல்லைன்னா கிறிஸ்துவுக்குள்ளான குடும்பத்தை பற்றி நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இது ரொம்ப மிக அவசியமான போதனையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில், ஸ்பெசிஃபிக்காக இந்த டைம்ஸில். ஸோ அதனால் இந்த காரியத்தை குறித்து பேச கர்த்தர் எனக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி இதில் பல டாபிக்ஸ் நம்ம பார்த்தோம். நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப், குடும்பத்தின் நோக்கம் என்ன, எப்படி குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்ற காரியங்கள்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருக்குறோம் பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லைன்னா இதை பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா ஐ ரெக்கமெண்ட் யூ டு கோ அண்ட் ஹாவ் அ லுக் அட் மை ப்ரீவியஸ் வீடியோஸ். எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வருகிற புது வீடியோஸை பார்க்கும்படி அதன் மூலமாக ஆசீர்வதிக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். அதே போல் இந்த வீடியோஸை உங்களுடைய குடும்ப சர்க்கிளில் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் நான். ஏன்னா இது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் பாருங்கள் குடும்பத்தில். ஏன்னா இந்த காரியங்கள் தெரியாதனால நாம் இங்கே அங்கேன்னு அலைஞ்சு புக்ஸில் தேடி இந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்கிறோம் பாருங்கள். ஸோ இந்த வார்த்தை தெரியாதனால கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்னைக்கு ரொம்ப அதில் பாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க தேர் அஃப்ரைட், தேர் ஸ்கேட். ஐயோ நான் எப்படி இதுக்குள்ளே நான் வருவேன், நான் எப்படி இதுக்குள்ளே செல்வேன், இதுக்குள்ளே. ஏன்னா என்னை சுற்றி இருக்கிற குடும்பங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இது ஒரு கலக்கத்தை கொண்டு வருகிற காரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க பாருங்கள். ஸோ இன்னைக்கு நீங்கள் இந்த கிறிஸ்துக்குள்ளான குடும்பம் கஷ்டத்துக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்லை, குழப்பத்துக்குள்ளே இருக்கணும்னு அவசியமே இல்லை. அதே மாதிரி மகிழ்ச்சி இல்லாத ஒரு குடும்பமாக இருக்கணும்னு அவசியமே இல்லை பாருங்கள். தேவன் அப்படி உருவாக்கவில்லை. தேவனுடைய திட்டமும் நோக்கமும் அவருடைய குடும்பங்கள், கிறிஸ்துவுக்குள்ளான குடும்பங்கள் மகிழ்ச்சியாய், அவருடைய குடும்பங்கள் சந்தோஷமாய், குழப்பம் இல்லாமல், நல்ல ஒருவருக்கொருவர் தேவனோடு என்ஜாய் பண்ணத்தக்கதாய், இந்த லைஃப்பை, அவர் கொடுத்த இந்த மேரிட் லைஃப்பை என்ஜாய் பண்ணத்தக்கதாய் அவர் சித்தம் வைத்திருக்கிறார். அதைத்தான் நம்ம இன்னைக்கு போதிக்கிறோம் பாருங்கள். ஒரு சிறு ஜெபத்தை நாம் ஏறெடுத்து விட்டு இந்த மெசேஜ்களை நாம் செல்வோம். நாம் ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். பல்லத்து நல்ல பிதாவே, குமாரனாகிய இயேசு நாமத்தினாலே ஆண்டவரே இந்த வேலைக்காக நன்றி தகப்பனே. இந்த வேலையிலேயும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நீர் பேச கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. குடும்பங்கள் ஆண்டவரே செழிக்கத்தக்கதாய், ஆண்டவரே குடும்பங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கத்தக்கதாய் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஆண்டவரை நீர் கொடுத்திருக்கிற தெய்வக்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தை ஆண்டவரை சென்ற விதமாய் திரும்பாமல் ஆண்டவரே என்ன நோக்கத்தினால நீர் சொல்லியிருக்கிறீரோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாய் ஆண்டவரே அது அதை செய்து முடித்து திரும்பத்தக்கதாய் ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இதன் மூலமாய் ஆண்டவர் அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எல்லா துதி கனமகிமையெல்லாம் உண்மைக்கே செலுத்துக்கிறோம். சேவனுடைய இஸ்லாமத்தில் பிதாவே, அமேன் அமேன். ஓகே, நம்ம இந்த வார மெசேஜுக்குள்ளே போகிறதுக்கு முன்பதாக சென்ற முறை நான் பேசினதை நான் கொஞ்சம் ரீகேப் பண்ணிடுறேன். நான் சென்ற முறை நாம் ஒரு சப் டாபிக் மாதிரி எடுத்து நம்ம பேசணும். குடும்பங்களை கட்டுவது எப்படி
ஆம், எப்படி எப்படி வந்து நம்ம குடும்பங்களை நம்ம இன்றைய காலகட்டத்தில் கட்டப்படணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். இந்த 3 காரியங்கள் இருக்கிறது. முதலாவது காரியத்தை நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். முதலாவது காரியம் என்ன பண்ணுமா, நம்முடைய குடும்பங்களை கட்டப்படுவதற்கு மிக அவசியமான காரியம் ஒன்று, தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தப்பட்ட இரத்தம். ஸோ அவருடைய இரத்தம் நம் குடும்பங்களை இன்று பாதுகாத்து கொண்டிருக்கிறது. இந்த இரத்தத்தின் மூலமாய் தான் நம்ம பிசாசை நம்ம இன்னைக்கு குடும்பங்களில் நம்ம ஜெயிக்க முடியும் பாருங்க. ஸோ இந்த இரத்தத்தின் மூலமாய் நாம் வந்து இன்றைக்கு உள்ள தேவனுடைய குடும்பங்களை, கிறிஸ்துவுக்குள்ளான குடும்பங்களை நாம் கட்டணும் பாருங்க. ஏன்னா ரத்தம் இல்லை அப்படின்னா அங்கே வந்து பாதுகாப்பு இல்லை, நம்மளை சுற்றி வேலி இல்லை. ஸோ இந்த அறிவு நம்மளுக்கு வேணும் பாருங்க. ஸோ இந்த அறிவு இருந்துச்சுன்னா நம்ம வந்து குடும்பங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் மூலமாய் பாதுகாப்போம். அதன் மூலமாய் நாம் பிசாசை நாம் எதிர்த்து போராடுவதற்கு வசதியாக இருக்கும் பாருங்க. ஸோ இது நம்ம ரத்தத்தில் வந்து முக்கியமான காரியம் ஒன்று பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, திருவிருந்து. இந்த திருவிருந்து மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்குது பாருங்க குடும்பத்தில். இன்னைக்கு வந்து சபைகளில் கூட அதை மாதத்தில் ஒரு நாள் மட்டும்னு ஒதுக்கிட்டாங்க. பட் இது வந்து அனுதினமும் எவ்ரிடே குடும்பங்களில் நாம் எடுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது பாருங்க. இந்த திருவிருந்துன்றது பரிசுத்தமானது. அது வந்து மற்றவங்களுக்கு கிடையாது, கிறிஸ்துவுக்குள்ளான குடும்பங்களுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. ஸோ இந்த காரியத்தை நாம் எடுப்பதற்கு நாம் வந்து வி ஆர் ஸோ ப்ரிவிலேஜ்ட். ஸோ இதை நாம் வந்து டெய்லி எடுக்கணும் பாருங்க. இது எடுக்கும்போது இதன் மூலமாய் சுகம் உண்டாகிறது, குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் உண்டாகிறது, செழிப்பு உண்டாகிறது. தேவன் நமக்காய் சிலுவையில் பெற்றுக் கொடுத்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். ஸோ இதுதான் நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். இன்றைக்கு நம்ம அடுத்த காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க. இதில் 3 காரியங்கள் உள்ளது. முதலாம் காரியம் தேவனுடைய சிந்தப்பட்ட இரத்தம். அதன் மூலமாய் குடும்பத்தை நாம் கட்டுகிறோம். அதன் மூலமாய் பாதுகாப்பை நம்ம குடும்பத்துக்குள்ள கொண்டு வருகிறோம். அடுத்த காரியம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, இயேசு கிறிஸ்து என்னும் கண்மலையின் மேல் கட்டப்படும் வீடு. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம். ஸோ கண்மலையின் மேல், நம்ம இயேசு கிறிஸ்து என்னும் கண்மலையின் மேல் நாம் வந்து நம்மளுடைய குடும்பத்தை நாம் வந்து நாட்டுவோமானால், கட்டுவோமானால் அந்த குடும்பம் அசையாது. ஆமென். அதுதான் இன்னைக்கு நம்ம மிக முக்கியமாக பார்க்க போகிறோம். அதுவும் இந்த காலகட்டத்தில் மிகவும் தேவையான ஒரு வசனம் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு வீடு கட்டுவதற்கு நம்மளுக்கு வந்து இந்த அஸ்திவாரம், ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த ஃபவுண்டேஷன் இல்லை அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக கூட வயநாட்டில் ஒரு நிலச்சரிவு நடந்தது. அந்த மாதிரி நிலச்சரிவு வந்துச்சு அப்படின்னா, அந்த அஸ்திபாரம் வந்து ரொம்ப ஆழமான அஸ்திபாரம் இல்லை அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அந்த வீடு வந்து இடிச்சு தரைமட்டமாக போயிடும். ஏன்னா அதுக்கு தேவையான ஃபவுண்டேஷன் இல்லை பாருங்க. ஸோ இந்த காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஸோ நம்மளுடைய குடும்பங்கள்லையும் இதே கான்செப்ட் தான் பாருங்க. ஸோ இந்த குடும்பங்களில் நம்மளுக்கு தேவையான அஸ்திபாரம் கிறிஸ்து என்னும் கண்மலை, கிரைஸ்ட் த ராக் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. We need to build our homes upon the rock who is Christ. Amen. ஸோ இந்த காரியத்தை வந்து வெறும் நம்ம இன்னைக்கு வந்து சண்டே ஸ்கூலில் இதை நம்ம அடிக்கடி நம்ம படிச்சிருக்கிறோம். இதை வந்து குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரம் இதை சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம கிறிஸ்து எனும் கண்மலையின் மேலே நம்மளுடைய வீட்டை நம்ம கட்டணும், நம்மளுடைய வீட்டை கட்டணும் அப்படின்னு சொல்லி வெறும் குழந்தைகளுக்கு மாத்திரம் நம்ம சொல்லி கொடுத்துறோம். ஆனால் இது வந்து மிக முக்கியமாக குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லோரும் கிறிஸ்து என்னும் கண்மலையின் மேல் கட்டப்பட வேண்டும் பாருங்க. அது என்ன, வாட் டஸ் இட் மீன் அப்படின்றதான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த கிறிஸ்துவின் மேல் நம்ம வந்து கட்டப்படலைன்னா, நம்மளுடைய குடும்பங்கள் கட்டப்படலைன்னா அப்படின்னா நம்ம இந்த உலகத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகிடுறோம் பாருங்க. வி ஆர் எக்ஸ்போஸ்ட் டு திஸ் வேர்ல்டு. ரோமன்ஸ் 12:2 சொல்லுது, டு நாட் பி கன்ஃபார்ம்ட் ஆஃப் திஸ் வேர்ல்டுன்னு சொல்லுது. இந்த உலகத்துக்கொத்த
இந்த உலகத்தோட நீங்க கன்ஃபார்ம் ஆகாது. டோன்ட் பிலாங் டு திஸ் வேர்ல்ட். டோன்ட் லுக் அட், டு நாட் கன்ஃபார்ம் டு த டெம்ப்ளேட் ஆர் மாடல் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இந்த உலகம் ஒரு மாடல்ல, இந்த உலகத்தோட மாடல் வந்து டிஃப்ரெண்ட் பாருங்க. இந்த உலகம் வந்து ஒரு டைப்பா இட் இஸ் ஒர்க்கிங். ஆனால் கடவுள் இப்படி உருவாக்கவில்லை இந்த உலகத்தை. இந்த உலகத்தை வந்து பர்ஃபெக்டா உருவாக்கி இருக்கிறாரு. ஆனால் பிசாஸ் வந்து ஆதாம் மூலமா கெடுத்து போட்டுறான் பாருங்க. ஸோ இயேசுவோடைய 2ஆம் வருகைக்கு அப்புறம் தேவன் வந்து இந்த உலகத்தையும் பர்ஃபெக்ட் வேக்கு மாத்துறாரு. ஸோ அது வரைக்கும் இந்த உலகம் வந்து வீழ்த்தப்பட்ட ஒரு உலகமாக தான் இருக்கு பாருங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, இந்த உலகம் உனக்கு உபத்திரவத்தை தான் கொடுக்கும். ஆமென். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்றார். ஸோ ஜெயித்த இயேசு கிறிஸ்து நம்மளோட இருக்கிற வரைக்கும் நாம வந்து எதை பத்தி, இந்த உலகத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஸோ அதனால தான் நம்ம சொல்றோம், இந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நம்மளுடைய வீட்டையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் நாம் கட்டணும் பாருங்க. ஏன்னா அப்படி கட்டலை அப்படின்னா we are going to work in the model of how the world works. இந்த உலகம் வந்து உங்களுக்கு நன்மையான காரியங்களை கொடுப்பதற்கு ஒண்ணுமே இல்லை. அது நன்மையை கொடுக்காது. இந்த உலகம் வந்து ஒரு காம்படிஷனை உண்டு பண்ணும், இல்லைன்னா வந்து வெறுப்பை உண்டு பண்ணும், இல்லை வந்து இட் ஆல்வேஸ் கோஸ் அகெயின்ஸ்ட் வாட் த வேர்ட் ஆஃப் காட் சேஸ். ஆமென். ஸோ அதுதான் ரொம்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பாருங்க. அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம உலகத்தோட போயிட்டோம் அப்படின்னா அது வந்து பிசாசோட வழி பாருங்க. பிசாசு என்ன இது பண்றான், வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறோம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா செய்யறான். ஆமென். ஸோ அதனால அந்த மாதிரி காரியத்துக்குள்ள போயிடாம நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம வந்து இயேசு கிறிஸ்து என்னும் கண்மலையின் மேல் நம்முடைய வீட்டை கட்டணும் பாருங்க. ஒரு சில வசனங்களை நம்ம வாசிச்சு நாம வந்து இந்த மெசேஜை நம்ம முடிப்போம். நம்ம ஒரு வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10:4. நான் வாசிக்கிறேன், தமிழ்ல முதல் வாசிக்கிறேன். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஸோ நம்ம we need to establish the fact that இந்த கண்மலையானது எதற்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்னா கிறிஸ்துவுக்கு ஒப்பா இருக்கிறது பாருங்க. ஸோ அந்த கண்மலையிலிருந்து தான் வந்து நமக்கு வந்து எல்லா காரியமும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படிதான் வேதம் வந்து நமக்கு சுட்டி காட்டுகிறது. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து போகும்போது ரொம்ப தாகமாக இருக்குன்னு சொன்னாங்க பாருங்க. அப்போ வந்து ஆண்டவர் வந்து மோசையை கூப்பிட்டு சொன்னார், அந்த கண்மலையை நோக்கி பார்த்து அதை அடி, உன்னுடைய கரத்தில் இருக்கிற அந்த கோலை கொண்டு அடி, அதை இஃப் யூ ஸ்ட்ரைக் இட் அதுலேருந்து தண்ணீர் புறப்படும் அப்படின்றாரு. ஸோ அவங்களுக்கு தேவையான ஜீவ தண்ணீர் இதில் போட்டிருக்கு பாருங்க. அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஞான கண்மலையின் தண்ணீர், த ராக் ஆஃப் விஸ்டம், த ஸ்பிரிச்சுவல் ராக் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் போட்டிருக்கு. ஸோ அதுல இருந்து தண்ணீரை குடித்தார்கள். அதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்படுது. அந்த தண்ணீரை அப்புறம் குடித்தார்கள். அடுத்த அதே இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் ஒரு தடவை அதே மாதிரி முறுமுறுத்தார்கள் பாருங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த கண்மலையை பார்த்து நீ பேசு, அப்ப தண்ணீர் புறப்படும்ன்றாரு. ஆனா மோசே அங்க ஒரு தப்பு பண்ணிடுறாரு. கண்மலையை பார்த்து பேசாம திரும்பவும் மீண்டுமாய் அதை ஸ்ட்ரைக் பண்ணுறாரு பாருங்க. அப்போ ஸ்ட்ரைக் பண்ணும்போது என்ன ஆகுது, அதுலேருந்து தண்ணீர் புறப்படுது. பட் காட் வாசன்ட் ஹாப்பி. அது ஏன் அப்படின்னா, நம்ம ஆவிக்குரிய அர்த்தம் அதில் பார்த்தோம் அப்படின்னா, கிறிஸ்துவாகிய கிறிஸ்துவை ஒரே முறை தான், ஜஸ்ட் ஒன்ஸ் கிறிஸ்துவை வந்து அடிக்க முடியும் பாருங்க. தேவன் வந்து ஒரே முறை தான் அவருக்கு தண்டனை உண்டானது. சிலுவையில் வந்து அந்த ஒரே முறை தண்டனை மாத்திரம் தான் உருவானது. he cannot go back to cross the next time. அதை வந்து பிதாவாகிய தேவன் அனுமதிக்கவும் இல்லை. ஏன்னா ஒரே தடவை அவர் நம்மளுடைய பாவங்களையும் நம்முடைய நோய்களையும் நம்மளுடைய எல்லா கஷ்டங்களையும் ஏற்று சுமந்து தீர்த்து விட்டார். there is no need for a second strike. there is no need for second crucifixion. ஸோ இந்த காரியத்தை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும் பாருங்க. ஸோ நம்ம தேவன் அது ரெண்டாவது தடவை வந்து பேசத்தான் சொன்னார் கண்மலையை பார்த்து.
ஸோ ஆனால் வந்து மோசே அடித்தபடியினால் தண்ணீர் வந்தது. ஆனால் மோசேவால் அந்த ப்ராமிஸ்ட் லேண்டுக்குள்ளே போக முடியல பாருங்க. அவன் வந்து he didn't obey what the God told him. ஸோ இந்த 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 காரியத்தின் மூலமாய் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கிறிஸ்துவே அந்த கன்மலையாக இருக்கிறார். ஆமேன். நம்மளுக்கு அந்த கண்மலை யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் பாருங்க. ஸோ பைபிளில் வந்து கண்மலை அப்படின்னு வர்ற இடத்துலலாம் நாம் வந்து கிறிஸ்துவை வைத்து நாம் அதை தியானிக்கணும் பாருங்க. அப்படின்னா அதுலேருந்து ஒரு புது ரெவலேஷன் நம்மளுக்கு தோணும். கர்த்தராய் ஆவியானவர் அதை உங்களுக்கும் எனக்கும் அதை வெளிப்படுத்த முடியாது நான் ஜெபிக்கிறேன். அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை பற்றி தான், அதன் மேலே தான் நம்மளுடைய குடும்பங்கள் கட்டப்பட வேணும். ஆமேன். அதே மாதிரி கண்மலை யாருன்னு நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ இப்போ அடுத்து எப்படி நம்ம கட்டணும் நம்மளுடைய குடும்பங்களை கண்மலையின் மேல் எப்படி கட்டணும் அப்படின்றத பார்ப்போம் நம்ம. இது வந்து இயேசு ஒரு உவமையாக சொல்கிறாரு நம்மளுக்கு. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 முதல் 27ஆம் வசனம் முடிய. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அவர் வந்து ஒரு அனாலஜி கொடுக்குறார். யாரு கண்மலையின் மேல் கட்டுறா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, whoever listens to whatever he says and whoever does what he says, அவன் வந்து என்ன பண்றான், தன்னுடைய வீட்டை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இஸ் வைஸ் மேன். ஏன்னா விஸ்டம் ரொம்ப முக்கியம் பாருங்க. வைஸா இருக்கணும் பாருங்க. ஸோ யார் வைஸா, எந்த புருஷன்மாரை பார்த்து சொல்றாரு. இது நம்ம குடும்பத்தில் ஈஸியாக கார்லேட் பண்ணலாம் பாருங்க. வீடு அப்படின்னா குடும்பத்தை தான் குறிக்குது. ஸோ இந்த வீட்டு தகப்பனாய் நீங்கள் இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா, வீட்டில் இருக்க புருஷனாய் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. உங்களுக்கும், நான் ஒரு புருஷனாக இருக்கிறேன் என்னுடைய வீட்டுக்கு. ஸோ உங்களுக்கும் எனக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது பாருங்க. நம்மளுடைய வீட்டை கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நாம் கட்டணும் பாருங்க. இன்னைக்கு if you didn't do it so far, today is the day. இன்றிலிருந்து நீங்கள் இதை செய்யும்படியாய் நான் உங்களை I'm encouraging you. So start doing it from today. ஸோ என்ன பண்ணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். But take a decision to build your house upon the rock who is Christ. Amen. அடுத்த வசனம் வாசிக்கிறேன், 25ஆம் வசனம். ஸோ கண்மலையின் மேல் கட்டின வீடு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஹவு குட் இட் இஸ். பெருமழை சரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என்ன ஆச்சா? கண்மலையின் மேல் கட்டின வீடு கட்டும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்க. It is a bit hard. It is a bit challenging to build our houses and families upon the rock who is Christ. அது ஏன்னா அப்போ கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா கண்மலையை வந்து நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் அஸ்திபாரம் போடுறது தான் அவ்வளோ ஈஸி கிடையாது. மணல் மேலே அஸ்திபாரம் போடுறது மாதிரி கிடையாது. ஆமேன். ஸோ அந்த கண்மலையின் மேலே நாம் அஸ்திபாரம் போடுவது மிக மிக கடினமான ஒரு காரியம் பாருங்க. ஏன்னா அதுக்கு இந்த உலகம் ஒத்துழைக்காது. ஏன்னா அதுக்கு எதிராக ஒரு ஃபோர்ஸ் இருக்குது இந்த உலகத்தில். அப்போ வந்து மழை வரும், காற்றடிக்கும், நம்மளுக்கு எவ்வளோ தொந்தரவு கொடுக்க முடியுமோ தொந்தரவு கொடுக்கும் பாருங்க. ஆனால் நம்ம அதையெல்லாம் மீறி நாம் கட்டுவோமானால் மழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து கட்டும்போது பாருங்க, சாதாரண மழையும் அநாயக மழையும் வெள்ளமும் வரலாம். இட் கேன் கம் while you are doing it, but if you do it, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. இந்த வீட்டின் மேல் மோதும் பாருங்க. நம்மளுடைய வீட்டின் மேல் மோதுவதற்கு பெருவெள்ளமும் பெரும் காற்றும் இட் இஸ் வெயிட்டிங். ஆமேன். ஸோ இன்னைக்கு அது மோதினாலும் நாம் வந்து விழாமல் நம்மளுடைய குடும்பத்தை நம்ம வந்து
கட்டி அதை எழுப்பணும் அப்படின்னா, விழாமல் பாதுகாக்கணும் அப்படின்னா, அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்படணும் பாருங்க. மிக முக்கியமான காரியம். ஆமென். ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. நம்ம அவருடைய கண்மலையின் மேலே நம்ம கட்டுவோமானால் மிகப்பெரிய ஸ்லாக்கியம், மிகப்பெரிய பாதுகாப்பு நமக்கு உண்டா இருக்கிறது. ஆமென். அடுத்த வசனம் வாசிக்கிறேன். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். ஸோ இதை நான் சொல்றத கேட்டு இதை செய்யாதவன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் எப்படியா, அவன் மணலின் மேல் கட்டினவனுக்கு ஒப்பிடப்படுவான். ஸோ மணலின் மேல் கட்டப்படுவதற்கு கட்டணும்னா நம்மளுடைய வீட்டையும் நம்மளுடைய குடும்பத்தையோ நம்ம மணலின் மேல் கட்டணும் அப்படின்னா என்ன ஆகுன்றதை அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஸோ நம்மளுடைய குடும்பம் விழக்கூடாது பாருங்க. நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும், எழும்பி நிற்கணும் பாருங்க. ஸோ அது விழாமல் நாம் காப்போமானால் நாம் அதை விழாமல் காப்பாற்றுவதற்கு, அதை அழிந்து போகாமல் காப்பாற்றுவதற்கு கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நம்முடைய வீட்டை நாம் கட்டணும் பாருங்க. எப்படி நாம் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நம்முடைய வீட்டை நாம் கட்டணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்மலையாகிய கிறிஸ்து எப்படி கட்டணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் அந்த வசனம் ஆரம்பிக்குது பாருங்க. 24ஆம் வசனம் எப்படி கட்டணும் அப்படின்றத அதில் தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ என்ன சொல்லியிருக்கு? ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்றார். இங்கிலீஷில் போட்டிருக்கு, therefore whosoever heareth these sayings of mine and doeth them, I will liken them unto a wise man which built his house upon a rock. ஆமென். இந்த அவருடைய வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன். ஸோ இந்த வசனம் ரொம்ப முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்க. இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தேவன் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவன் சொல்லிய வார்த்தைகளை, அவர் கூறிய வார்த்தைகளை நாம் கேட்டு அதையே நம்முடைய வாழ்க்கைக்கு முகாந்திரமாக நாம் வைப்போமானால் அதுவே அதுக்கு அர்த்தமாக இருக்கும். ஸோ சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்கிறேன். ஸோ 2 மாடல் இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு. ஸோ ஒன்று இந்த உலகத்தோட மாடல், இன்னொன்று கிறிஸ்து என்னங்கிற மாடல். கிறிஸ்து இல்லைனா வார்த்தை, நம்மளுடைய தேவ வார்த்தை என்ற மாடல். ஸோ இதில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவைகள் இப்படி செய்கிறது அப்படின்னா, நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு நோயோ ஒரு சிச்சுவேஷன் வருது நம்ம வாழ்க்கையில், கடன் பிரச்சனை வருகிறது. இந்த மாதிரி கடன் பிரச்சனையோ ஒரு நோயோ வரும்போது வாட் வி ஆர் திங்கிங், வாட் வி டூ, இது வெறும் அவர் சொல்லி வார்த்தைகளை கேட்டவைகள் இப்படி செய்கிறதுனா வெறும் பைபிளை வாசித்து நம்ம ஆட்கள் நிறைய பேர் நினச்சிருவாங்க இது அவருடைய கட்டளைகளை எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது தான். பொய் சொல்லாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்ற அந்த 10 கட்டளைகளோ இல்லைன்னா அந்த லாவில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் செய்கிறது தான் கட்டுறதுன்னு நினச்சிட்றாங்க. பட் இட்ஸ் நாட் தேட் பாருங்க. ஏன்னா கிறிஸ்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு, இந்த உலகத்தை கிறிஸ்துவுக்குள்ளானவர்களையும் கம்பேர் பண்ணி சொல்கிறாரு பாருங்க. ஸோ நம்ம குடும்பத்திலையும் இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலையோ ஒரு சிச்சுவேஷன் வருது, நமக்கு we are in a situation where we have a sickness in our family, sickness in us. இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் எதை பார்க்குறோம், what do we do in these situations? ஆமென். ஸோ அதுதான் இது சொல்கிறாரு பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. நம்மளுடைய மனம் இல்லைன்னா நம்மளுடைய பிரெயின், what does it meditate?
டஸ் இட் மெடிடேட் வாட் த வேர்ல்ட் சேஸ் அபவுட் இட்? ஸோ ஒரு சிக்னஸ் வருது அப்படின்னா உடனே நம்மளுக்குள்ள ஓகே டாக்டர்கிட்ட போய் இந்த டெஸ்டெல்லாம் எடுக்கணும், இந்த காரியங்கள்லாம் நம்ம பார்க்கணும், ஒருவேளை இது கேன்சராக இருக்குமோ, ஒருவேளை இது ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ, ஒருவேளை இது வேறு ஏதாவது ஆபத்தான ஒரு டியூமராக இருக்குமோ, ஆபத்தான காரியமாக இருக்குமோன்னு மைண்டு அப்படியே அலப்பாயுது பாருங்க. ஸோ நம்ம வந்து வாட் தட் மீன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து வி ஆர் நாட் டூயிங் ஆஸ் த வேர்ட் சேஸ். ஆமேன். ஸோ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மணலின் மேல் நம்ம வீடை கட்ட பார்க்குறோம். நம்ம ஸோ மணலின் மேல் நம்ம கட்டுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் அழிவு தான் இருக்குது, அதில் வந்து பாதுகாப்பு கிடையாது. ஆமேன். ஸோ அந்த டைமில் அந்த மாதிரி சிச்சுவேஷன் கிரைசிஸ் டைமில் என்ன நம்மளுடைய மனதுக்கு நாம் சொல்லித்தரணும் அப்படின்னா அவருடைய தழும்புகளால் நான் ஏற்கனவே சுகமாகி விட்டேன், எனக்குள் அவருடைய வார்த்தையை அனுப்பி என்னை அவர் சுகப்படுத்துகிறார் அப்படின்ற காரியத்தை நம்ம மனதுக்குள்ள நம்ம மனதுக்கு சொல்லித்தரணும் பாருங்க. இல்லைனோ டோன்ட் திங்க் அபவுட் thinking extreme about the sickness. Think about the word of God. Talk the word of God. அதுதான் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறது பாருங்க. அவருடைய வார்த்தையின்படி செய்வது அப்படின்னா இந்த மாதிரி சூழ்நிலைகளில் தேவன் இந்த நோயை பற்றி இந்த காரியங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் அவருடைய வேதத்தில் அப்படின்றத நமக்கு வந்து ஞாபகப்படுத்தி நாம் அதை பேசி அதன் மூலமாய் விசுவாசத்தை நாம் பிறப்பித்து அந்த நோயை மேற்கொள்ளுவதே அதற்கு அர்த்தமாகும். ஆமேன். ஸோ ஒரு சிக்னஸ் வரும்போது நாம் என்ன பண்ணுறோம்? இயேசுவின் நாமத்தினால இந்த சிக்னஸை பார்த்து நான் பேசுகிறேன், இயேசுவின் நாமத்தினால என்னுடைய சிக்னஸ் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார், அவருடைய தழும்புகளால் நான் ஏற்கனவே சுகமாயிருக்கிறேன், இந்த சிம்டமை பார்த்து நான் பேசுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே போ அப்படின்னு நம்ம பேசுவோமானால் அதுவே கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுகிற வீடாக இருக்கு பாருங்க. ஸோ நம்ம குடும்பங்களில் இதை நம்ம கொண்டு வரணும் பாருங்க. நம்ம குடும்பங்களில் எப்போ நாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போதோ இல்லைன்னா வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்குது, கடன்காரன் வந்து வீட்டில் வந்து கதவு தட்டுறான் அப்படின்னா அந்த கடன்காரன் இல்லை, கடனை பார்த்து நாம் சபிக்க பழகணும் பாருங்கள். நாங்கள் எப்படிப்பட்ட ஜாதி, தேவன் நம்மளை எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள் ஆனால் நீங்களோ கடன் வாங்காது இருப்பீர்கள்னு பைபிளில் இருக்கு. ஸோ கடன் கொடுக்கிற ஜாதியாக இருக்கிறோம், கடன் வாங்கா ஜாதியார் நாம் இல்லை. ஆமேன். ஸோ இன்றைக்கும் எனக்கு நான் இருக்கிற வீட்டுக்கு மார்ட்கேஜ் இருக்குது, இந்த வீட்டுக்கு கடன் இருக்குது. நான் என்னுடைய அனுதின ப்ரேயர் ஜெபம் என்ன அப்படின்னா நான் அனுதினமும் இந்த குடும்பமாய் அனுதினமும் இந்த கடனை நாங்கள் சபித்து கொண்டே இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இந்த ஹோம் மார்ட்கேஜை, இந்த ஹவுஸ் மார்ட்கேஜை இயேசுவின் நாமத்தினால சபிக்கிறோம் குடும்பமாய். ஏன்னா நாங்கள் கடன் கொடுக்கிற ஜாதி, கடன் வாங்குகிற ஜாதி இல்லை, யாருக்கும் நாங்கள் கடனாளிகளாக இருக்க மாட்டோம் அப்படின்னு இயேசு நாமத்தினால நாங்கள் சபித்து கொண்டே இருக்கிறோம். ஸோ இதுவே நம்மளுடைய குடும்பத்தை கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டுகிற ஒரு ப்ராசஸாக இருக்கு பாருங்க. அவருடைய இதுக்கு வந்து மாடலாக பார்த்தோம் அப்படின்னா அவருடைய சபையை அவர் வந்து கண்மலைக்கு மேலே தான் கட்டுறார். பேதுருகிட்ட சொல்கிறார் கர்த்தர், இந்த 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 கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்றார். ஸோ எவ்வளோ அழகான வசனம் பாருங்க. ஸோ அவருடைய சபை, ஸோ நம்மளுக்கு மாடலாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா குடும்பத்தை எப்படி கட்டணும் அப்படின்னு நம்மளுக்கு மாடல் வேணும். இன்னைக்கு ஒர்க்கிங் மாடல் வேணும்னா அவருடைய சபையை நம்ம பார்க்கணும் பாருங்க. இன்னைக்கு ஆனால் பிசாசு வந்து அநேக சபையை வந்து அந்த போதகரையும் அந்த மேனேஜ் பண்ணி குருடாக்கி அதை தப்பான வழியில் கொண்டு போயிடுறான். பட் கடவுளோட அந்த அந்த மாடல் எப்படி அப்படின்னா அவருடைய சபையை அவர் வந்து கண்மலையின் மேலே தான் கட்டுறாரு. இயேசு என்னும் கண்மலையின் மேல் அவர் கட்டி, ஸோ அந்த சபை எப்படி இருக்கு? எல்லாவற்றிற்கும் உலகத்தோட மெத்தடை ஃபாலோ பண்ணாமல் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறதோ அந்த மெத்தட் படி அதை ஃபாலோ பண்ணி அது இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஒரு சபையாய் அது இருக்கிறது பாருங்க. எப்படி ஒரு சபை, தேவனுடைய சபை உலகத்தை ஜெயிக்கிறதோ கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டு, அதே போல்
நம்முடைய குடும்பமும் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டு இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஒரு குடும்பமாய் காணப்பட வேண்டும். ஆமென். இன்னைக்கு நம்ம நல்லா தெரிஞ்சுக்குவோம். நம்ம போன தடவை இயேசுவின் ரத்தத்தை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி இன்று நம்ம பார்த்த விஷயம் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நம்மையும் நம்முடைய குடும்பங்களும் கட்டப்பட வேண்டும். அப்படி கட்டப்படும் ஆனால் பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல், அந்த கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டின் மேல் மோதியும் அது விழாது, அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்த குடும்பம் அது ஒருபோதும் விழாது, அது அழியாது. ஆமென். அடுத்த வாரம் அடுத்த காரியத்தை பற்றி பார்க்க போகிறோம். the third part, how to build our families in Christ அப்படின்றத பார்க்க போகிறோம். God bless you all. இது எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.